கமலா நேரு பூங்கா என்று நேருவினுடைய மனைவியின் பெயரால் பூங்கா வைத்திருக்கிறோம். நான் கேட்கிறேன், எங்காவது வடபுலத்திலே வாவு சிதம்பரனார் சாலை உண்டா? பாரதியார் தெரு உண்டா? யாருக்காவது வீரபாண்டிய கட்டபொம்மனை தெரியுமா? தயவு செய்து சொல்லுங்க. 20 வருஷம் ஆட்சியில் இருந்தது யார் சார்? சென்ட்ரல்ல 20 வருஷம் ஆட்சியில் இருந்தது யார்? திமுக ஆட்சியில் இருந்தது, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. நீங்க அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறீங்க. அப்ப யார் பண்ணிருக்கணும்? நீங்க கொண்டு வந்திருக்கணும். இங்க வந்து இந்தியா முழுவதும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? உங்களுக்கு இருந்தது. பொறுப்பை வந்து தட்டி கழிச்சதீங்க சார். தட்டி கழிச்சுட்டு காசியில இந்த பனாரஸ் 75வது ஆண்டு சுதந்திரம் ஆண்டுல நாம் கொண்டாடினோம். 75 ஆசாதிக்கு அமிர்த் மகா உற்சவம் கொண்டாடும் பொழுது நாம் கொண்டாடினோம். ஆனால் அவங்க வந்து 20 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க. காங்கிரஸ் கூட தான் கூட்டணியில் இப்ப இருக்கிறாங்க. அப்ப ஆட்சியில் இருக்கும்போது இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? You allowed him to speak and everything has gone on record. No running commentary. No running commentary. When they spoke, you said that when the leader of opposition himself intervened, you said no, he's not. I have said the same thing when he and was, now, sir. I have said the same thing now, when, sir. When they were interfering, I have said the now, same sir, thing. When what you are doing? deviating from the subject, then what I have to do? What is he doing? Have I ever spoken out of the subject? Have I spoken ever? He was not speaking out of the subject. He is making a point. As long as he was in the subject, I allowed him. You cannot. தப்பு தப்பா பேசுறாருங்கிறாரு. என்னங்க நியாயம்? நான் என்ன தப்பு தப்பா பேசுறேன்? Provided otherwise I have to call the other speaker. How can you? No, then you have to continue. Interrupting me? I have given my ruling. You have to continue, or otherwise I have to call other. Please be impartial. Please. Then you continue. Please be impartial. No, I am not impartial. I am not impartial. My time is interrupted. You cannot question the chair. Sir, you have to continue. I am telling you are not speaking. What I have to do? I say, please. தயவு செய்து எப்பொழுதும் அடுத்தவர்களை விரல் நீட்டி குறை சொல்வதை you please come to the subject, please. நான் வருகிறேன். அதற்குத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அவர்கள் பேசும்போதெல்லாம் அடுத்தவர்களை விமர்சிப்பதில் தான் இருக்கிறார்களே தவிர அதில் உள்ள நிறைகளை பற்றி பேசுவதில்லை. வந்தே மாதரம் என்ற பாடலை பற்றி பேச விழைந்தவர்கள் பெரும்பாலும் குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சியின் மீதும் மறைந்த பண்டித நேரு அவர்கள் மீதும் வைத்தார்கள். பதிலுக்கு அவர்களும் வைத்தார்கள். விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு கடமை உணர்வோடு. ஆனால் நாங்கள் சில பொறுப்புணர்ச்சியோடு இங்கே பேச வேண்டும். இந்த அவையின் இந்த விவாத நேரத்தை நான் மிக முக்கியமாக கருதுகிறேன். ஊருக்கும் உலகத்திற்கும் தெரியாத சிலவற்றை சொல்வதற்கு இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். எல்லோரும் குறிப்பிட்டார்கள், இந்த பாடல் பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய் என்பவரால் 1876 எழுதப்பட்டு பின்னர் 1880-82 அவர் எழுதிய ஆனந்தமடம் என்கின்ற நாவலில் தொடர், அதாவது பங்களா தர்ஷன் என்ற பத்திரிகையில் ஒரு தொடராக வெளிவந்தது. அதில் இந்த பாடல் இடம்பெற்று அது மிகுந்த புகழ் பெற்று உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டதை போல, எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதை போல 1896 ஆண்டு ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் கல்கத்தாவில் காங்கிரஸ் மாநாட்டில் அவரால் மெட்டமைக்கப்பட்டு பாடப்பட்டது. அது அத்தோடு நிற்கவில்லை. அந்த வந்தே மாதரம் என்ற அந்த 2 சொற்கள் இந்தியா முழுவதும் எதிரொலித்தது. விடுதலை வேட்கையை கிளர்ந்து எழச் செய்தது. இது எந்த மொழியிலே என்று யாரும் பார்க்கவில்லை. இன்றைக்கு நாம் பாடுகின்ற நாட்டுப்பண் என்று சொல்லுகிற ஜனகண மனதியாக இருக்கலாம், நாட்டுப்பாடல் என்று சொல்லுகிற வந்தே மாதரமாக இருக்கலாம், இரண்டும் வங்காள மொழியில் இருக்கிறது. எந்த மொழி தெரியாது. ஆனால் உணர்ச்சிகளை கொந்தளிக்கிற போது, அது எதை முன்வைக்கிறது என்கிற போது அதில் எல்லோரும் ஒன்றிணைந்தார்கள். அன்றைக்கு ஏற்பட்ட அந்த உணர்ச்சி என்பது காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை பரவியது. எல்லோருக்கும் ஒரே உணர்வு இருந்தது, இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்று. மகாகவி பாரதி அவர்கள் ஒரு அழகான பாடலை நிறைய எழுதியிருக்கிறார் விடுதலை வேட்கையை குறித்து. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடே, அதன் முந்தையர் 1000 வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் சிறந்து விளங்கியதும் இந்நாடே, இதை நான் சிந்தை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுர வாழ்த்துவேனோ, வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்குவேனோ என்று சொல்கிறார். அன்றைக்கு அந்த பாடல் எல்லா திசைகளிலும் ஒலித்தது. இப்பொழுது நான் சொல்ல வருவது, அவைத்தலைவர்களே, உங்களுக்கு வரலாறு நிறையவே தெரியும். இந்த விடுதலை உணர்வு என்பது, வெள்ளையர்களை எதிர்த்து போராடுவது என்பது ஏதோ 20ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே வந்ததை போல ஒரு தோற்றம் வரலாறு எழுதப்படுகின்றது. வரலாறு எழுதப்படுவதை பொறுத்து தான் அது அடுத்தவர்களால் நம்பப்படுகிறது.
உலகத்திலே மாவீரன் அலெக்சாண்டர், உலகத்திலே மகா பெரிய கொடுங்கோலன் செங்கிஸ்கான், இப்படி எழுதினார்கள். ஆனால் என்ன, அலெக்சாண்டர் மட்டும் என்ன பூங்கொத்து கொடுத்தா அடுத்த நாடுகளை கைப்பற்றினார்? அவரும் தலைகளை கொய்தார், அவரும் போர் தொடுத்தார், பல பேரை கொன்றார். செங்கிஸ்கானும் அதையே செய்தான். ஆனால் எழுதியவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக எழுத ஆரம்பித்த போது அலெக்சாண்டரை மாவீரன் என்றும் இவனை கொடுங்கோலன் என்றும் சித்தரித்தார். என்னுடைய கவலை, மற்றவர்களுடைய பங்களிப்பை நாங்கள் கொஞ்சம் கூட நாங்கள் மறக்கவில்லை. உங்களுக்கு தெரியாதல்ல, தமிழ்நாட்டில் திலகரின் பெயரால் திடல் வைத்திருக்கிறோம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பெயரால் சாலைகள் வைத்திருக்கிறோம், கஸ்தூரிபாய் காந்தி மருத்துவமனை என்று காந்தியினுடைய மனைவியின் பெயரால் மருத்துவமனை வைத்திருக்கிறோம், கமலா நேரு பூங்கா என்று நேருவினுடைய மனைவியின் பெயரால் பூங்கா வைத்திருக்கிறோம். நான் கேட்கிறேன், எங்காவது வடபுலத்திலே வாவு சிதம்பரனார் சாலை உண்டா? பாரதியார் தெரு உண்டா? யாருக்காவது வீரபாண்டிய கட்டபொம்மனை தெரியுமா? தயவு செய்து சொல்லுங்கள். ஏன் புறக்கணிக்கப்பட்டோம்? கேட்க வேண்டியது யார்? நாம் தான். நாங்கள் ஒரு மாநில கட்சி தான், திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் எந்த நிலையிலும் இந்த நாட்டுக்கு போராடியவர்களை நாங்கள் கைவிட்டதும் இல்லை, அடையாளம் காட்ட தவறியதும் இல்லை என்பதை நான் பேருவகையோடு சொல்கிறேன். முதலாக வெள்ளையனை எதிர்த்து குரல் கொடுத்தது, போராடியது நெல்கட்டு செவல் என்று திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற பாளையத்தை ஆண்ட பூலித்தேவன் என்பவன் தான். அவன் தான் முதலில் வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கத்தை ஏற்படுத்தினான். அதுதான் 1942 குவிட் இந்தியா மூவ்மெண்ட் என்றதுக்கு முன்னோடி பூலித்தேவன். அதற்கு பின்னால் வீரபாண்டிய கட்டபொம்மன். நீங்கள் பின்னால் வரிகொடா இயக்கம் என்று சொல்வது முதலாக தொடங்கி வைத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன். 1960 பிறந்து 99 ஆண்டுகளில் தூக்கிலிடப்பட்டவன். கொஞ்சம் கூட கலங்கவில்லை. அப்பொழுதும் கூட அவன் என் தாய்நாடே என்று சொல்லிவிட்டு தான் தூக்கிலே தொங்கினான். வீரபாண்டிய கட்டபொம்மனை வடபுலம் அறியுமா? விமர்சிக்கிறீர்களே, திராவிடம் பேசுகிறோம். ஆம், திராவிடம் தான் பேசுகிறோம், அதுதான் எங்கள் தத்துவம். ஆனால் முதலாக வஉசி இழுத்த செக்கு எங்கிருக்கிறது என்று தேடி அது கோவை சிறையில் இருக்கிறது என்று கண்டுபிடித்து அதை சென்னையில் நினைவு சின்னமாக மாற்றியது எங்கள் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தது. மருதுபாண்டியருக்கு மணிமண்டபம் அமைத்தது யார்? சிலை வைத்தது யார்? நேற்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மதுரையிலே 150 கோடி ரூபாய் செலவிலே வேலுநாச்சியாருடைய பெயரால் ஒரு மேம்பாலம் அமைத்திருக்கிறார். சொல்லிக்கொண்டே போகலாம். தீரன் சின்னமலை உங்களுக்கு தெரியாது, உங்கள் பகுதியை சார்ந்த மாபெரும் வீரன் தீரன் சின்னமலை. அவன் சிறையிலே கைதாகி இருக்கிற போது, பகுதியை சார்ந்தவர் அல்ல, நம்ம பகுதியை சார்ந்தவர், இந்திய தேசத்தை சேர்ந்தவர். நீங்கள் வாழ்ந்த பகுதி, வாழுகின்ற பகுதி, நீங்கள் இந்தியாவுக்கே சொந்தம். எல்லாரும் தான் வாழ்றோம், அந்த பகுதி மட்டும் சொந்தம் கொண்டாடணுங்கிறது தான் தவறு. நீங்கள் இந்தியாவுக்கே சொந்தம், உங்களுக்கு தெரியும் என்பதால் சொல்லுகிறேன். எல்லோரும் தான் கொண்டாடுகிறோம், ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொண்டாடுகிறோம். என் ஆதங்கம் அதுதான், என் அக்கறையும் கவலையும் அதுதான். தீரன் சின்னமலையை நீங்கள் அறிவீர்கள், நான் அறிவேன், தமிழ்நாடு அறியும், டெல்லி அறியுமா, பாட்னா அறியுமா, அலகாபாத் அறியுமா? அறிய வேண்டும். அந்த தீரன் சின்னமலை சிறையில் இருந்த போது அவனுக்கு செருப்பு தைத்து கொடுத்த பொல்லான் என்பவன், அவன் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதற்கான யோசனையை செருப்புக்குள்ளே வைத்து அவருக்கு அனுப்பி அதன் மூலமாக தீரன் சின்னமலை ஐயோ நான் கேளுங்க தம்பி, இங்க பாருங்க, நீங்க தப்பான வரலாறு நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க சார். தலைவர் அவர்களே, உங்களுக்கு தெரியும், நீங்க தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கோம். அவர் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து அவருடைய பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து தப்பான தகவல் சொல்லிட்டு இருக்காரு. 20 வருஷம் ஆட்சியில் இருந்தது யார் சார்? சென்ட்ரல்ல 20 வருஷம் ஆட்சியில் இருந்தது யார்? திமுக ஆட்சியில் இருந்தது, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. நீங்க அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறீங்க. அப்ப யார் பண்ணிருக்கணும்? நீங்க கொண்டு வந்திருக்கணும். இங்க வந்து இந்தியா முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? உங்களுக்கு இருந்தது. பொறுப்பை வந்து தட்டி கழிச்சதீங்க சார், தட்டி கழிச்சுட்டு இப்ப காசி தமிழ் காசியில இந்த பனாரஸ் பாரதியாருக்கு சிறப்பான நரேந்திர மோடிஜி அவர்கள் அமிர்த் மகா கொண்டாடும் பொழுது அங்க வந்து 3 பேர் கூலிக்காமன் அவர்களையும் வேலுநாச்சியார் அவர்களையும் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொண்டாடினார்கள். அவர் தப்பான
ராணி அப்பாக்காவை பத்தி சொன்னாங்க. ராணி அப்பாக்காவை வந்து 75வது ஆண்டு சுதந்திர ஆண்டுல நாம் கொண்டாடினோம். 75 ஆசாதிக்கு அமிர்த் மகா உற்சவம் கொண்டாடும் பொழுது நாம் கொண்டாடினோம். ஆனால் அவங்க வந்து 20 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க. காங்கிரஸ் கூட தான் கூட்டணியில் இப்ப இருக்கிறாங்க. அப்ப ஆட்சியில் இருக்கும்போது இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? When you said that the Home Minister is not yielding to the LOP, I am not yielding. How can you allow him to speak? You please continue. I don't understand, sir. You please continue. You allowed him to speak and everything has gone on record. No running commentary. No running commentary, please. No running commentary, please. You don't argue with me, Mr. Murugan. Don't argue with me. You cannot win an argument with me. Please sit down. Please sit down. No. Nothing will go on record. All these unparliamentary words will not go on record. And please, Thiru Siva, the rules you should apply continue, to please. both sides. Kindly, please, I submit to you. The rules should apply to both sides. When they spoke, you said that when the leader of opposition himself intervened, you said no, he's not. I have said the same thing when he was. Now, sir. I have said the same thing. Now, sir. When they were interfering, I have said the Now, same sir, thing. what When you are are you doing? deviating from the subject, then what I have to do? What is he doing? No, have no. I ever spoken out of the subject? Have I spoken ever No, he was not unparliamentary? speaking out of the subject. He's He is making within a the point. subject. As long as he was in the subject, I allowed him. You cannot. தப்பு பேசுறாருங்கிறாரு. என்னங்க நியாயம்? நான் என்ன தப்பு பேசுறேன்? தம்பி உட்காருங்க. ஐயா அமைச்சர் உட்காருங்க. No. உங்களை தெரியும் எனக்கு. வாங்க. Hello. Honorable Minister, you please take your seat. Hello. Honorable Minister, you please take your seat. Sir. You please take your seat. If we will rectify if anything is against the fact. No. Anything is against the fact, we will expunge it. You please take your seat. You take your seat. If anything is against the fact that I am telling you now. You please take your seat. Don't shout. Nothing will go on record. What they are shouting will not go in the record. No. Honorable Minister, you please take your seat. Nothing will go on record. For some time, nothing will go on record. You please take your seat. Nothing will go on record. You please take your seat. You all please take your seat. Thiru Siva, please continue. I'm prepared to continue, provided if I'm. Otherwise, I have to call the other No, speaker. how can you? No, then you have to continue. Interrupting me. I have given my ruling. You have to continue, or otherwise I have to call other. Please be impartial. Please Then be you impartial. continue. Please be impartial. No, I am not My impartial. time is interrupted. I am not impartial. My time is You interrupted. cannot question the chair. Sir, I should- You have to continue. I I should am have telling my you are say. not speaking. What I I have to should do? have my say, please. No, that I should have my understand. say. Honorable Minister, I understand. I requested him to continue. If he is not continuing, then I will be calling the other speaker. No, it's past. Kindly connect. I'll say. Sir, நான் சொல்ல வந்தது, நான் தமிழ்ல பேசுறேன், தமிழ்ல தான் போகணும். ஏன்னா தம்பியும் அதான் பேசுறேன். ஐயா கொஞ்சம் உட்காரு. Please. போரில் பல தந்திரங்கள் உண்டு. செய்திகள் அனுப்புவதில் பல முறைகள் உண்டு. புறாவின் மூலமாக அனுப்புவார்கள், தூதுவனின் மூலமாக அனுப்புவார்கள், உணவுக்குள்ளே ஏதாவது வைத்து அனுப்புவார்கள். அந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும். எங்களுக்கு தெரியும், பைக்குள்ளே எப்படி ஒரு மருத்துவர் சீட்டோடு கொண்டு போய் அடுத்தவர் கொடுத்து வருவார் என்றெல்லாம் தெரியும். நாங்களும் சிறையில் நீண்ட காலம், ஒரு வருட காலம் இருந்தவன் தான். அது மாதிரி ஒரு தந்திரமாக எல்லாம் தடை செய்யப்பட்ட காலத்தில் தீரன் சின்னமலைக்கு ரகசிய குறிப்புகளை அனுப்புவதற்கு வழி இல்லாமல் செருப்புக்குள்ளே வைத்து அனுப்பிய ஒரு கமாண்டோ தான் மிஸ்டர் பொல்லான். நான் குறைத்து சொல்லவே இல்லை. He is a commando, but his brain and technology was different. His brain and technology was totally different. தீரன் சின்னமலை தப்பிக்க வேண்டும், அதற்காக ஒரு செய்தி அனுப்புகிறார். எப்படி அனுப்பினால் போய் சேரும் என்கிற போது செருப்புக்குள்ளே வைத்து அனுப்புகிறார். அவ்வளவுதான். ஏன் நீங்க போய் தப்பா எடுத்துக்கிறீங்க? You continue.
அது எடுத்துக்கிற கோணத்துல இருக்கு. நான் தவறாக பேசுறேன். Time is over, but still I am giving you 2-3 minutes Please, to conclude. consider me. Consider, please. இப்ப நான் சொல்லிடுறேன். இவ்வளவு சொன்னேன். எதையுமே நான் தப்பா பேசுறேன் தம்பி, நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். நான் வரலாற்றை அப்படியே Please சொல்கிறேன். come to the subject. Why you are arguing? I appeal to the leader of the house as well as through you, my dear brother. இவ்வளவு வரலாறு சொன்னேன் அல்லவா சண்பகராமன். அடுத்து நீங்கள் புதிதாக கடலில் மிதக்க விடப்படுகின்ற போர்க்கப்பலுக்கு INS சண்பகராமன் என்று பெயர் வையுங்கள். நாங்களும் சேர்ந்து பாராட்டுவோம். I urge the government, name the next warship which you are going to sail after INS Shanbagaraman. I will also appreciate. We will also appreciate. Nobody will have grudges about it. He is a person who has gone outside the country. அவர் விடுதலைக்காண்டி அங்க இருக்கிறவர்களை சேர்த்து கொண்டு வந்து எவ்வளவோ பாடுபட்டு செத்து போனான். கடைசியில் போர்க்கப்பலில் வர வேண்டும் என்று விரும்பி செத்த அவன் அந்த 32 வருஷங்களாக அந்த சாம்பலை வைத்துக் கொண்டு காத்திருந்த அந்த பெண்மணி, அவளுடைய தியாகம், அந்த பொறுமை, இதற்கெல்லாம் நீங்கள் உண்மையிலேயே பாராட்டுகின்றால் வெறும் பெயர் சொல்லாதீர்கள், நடைமுறையிலே காட்டுங்கள். அடுத்த போர்க்கப்பலுக்கு வைத்தால் மாண்புமிகு அமைச்சர் முருகன் அவர்களே வணக்கம் சொல்லுகிறேன், நன்றி நானும் சொல்லுவேன். I think the learned leader of the house, who is always very seasoned and listens to good things, I appeal to you, sir. I urge you. Thank you. Please conclude. We will all be no. grateful. Please conclude. We, the Tamils, have been neglected in the freedom fights history. That's what I narrated here. இதில் யாருக்கும் ஒருவருக்கான உரிமை என்று இல்லை. எங்களுக்கும் நிறைய பங்கு இருந்தது. Sir, please let me wind up. Let me wind up. எங்களுடைய பங்கு யாருக்கும் குறைவில்லாதது. ஆனால் வரலாற்றில் பெருமளவிற்கு அது மறக்கப்பட்டது. நான் சொல்கிறேன், CBSE பாடத்திட்டத்தில் தயவு செய்து நான் குறிப்பிட்ட இவர்களெல்லாம் கொண்டு வாருங்கள். வளர்கின்ற தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்கள். எத்தனை பேர் இந்த நாட்டின் எத்தனை மூலையிலே பகத்சிங், உத்தம் சிங்கை பற்றி சொல்கிறோம், பெருமை அடைகிறோம். எத்தனையோ பேர் எவ்வளவோ செய்தார்களே, அந்த வரிசையில் இப்படியும் சில பேர் வரலாற்றிலே மறந்து போயிருக்கிறார்கள் அல்லது மறைக்கப்பட்டிருக்கிறார். அன்சங் ஹீரோஸ் அண்ட் அன்சங் ஹீரோயின்ஸ். வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டியது உங்களுடைய கடமை, எங்களுடைய கடமை. இது கட்சி வேறுபாடு அல்ல, இது இந்த நாட்டினுடைய உணர்வு. உண்மையில் நீங்கள் இந்த வந்தே மாதரம் என்கிற 150வது நாளை கொண்டாடுவது அந்த உணர்வோடு நாங்களும் பங்கெடுக்கிற காரணத்தால் தான் நாங்களும் இதில் கலந்து கொண்டு பேசுகிறோம், உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறோம். அதில் வைக்கிற வேண்டுகோள், தெற்கே தமிழகத்தில், கர்நாடகத்தில், கேரளாவில் எல்லா பகுதியிலும் வாழ்ந்த தியாகிகளுக்கும் மரியாதை தாருங்கள், அவர்களுக்கும் அங்கீகாரம் தாருங்கள். வரலாற்றை சரியாக எழுதுவோம், பள்ளி பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவோம். நன்றி, வணக்கம்.